நம்ம சொசைட்டியில் ரொம்ப காமனாக எக்ஸிஸ்ட் ஆகிற டைப் ஆஃப் மேரேஜ் வந்து அரேஞ்ச்ட் மேரேஜ். இதில் வந்து பேரண்ட்ஸ் அவங்களோட சன் ஆர் டாட்டர் அவங்களோட பார்ட்னர் வந்து டிசைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆஃப் ஒரு 4 முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட. ஸோ அவங்களோட காஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் இருக்கணும், அவங்க ரிலீஜன் அண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டாண்டிங், கம்யூனிட்டி, இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தவிர இண்டிவிஜுவலாக அவங்க ஜெண்டர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. இப்போது ஒரு பிரைட் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ரொம்ப அடக்கொடுக்கமாக இருக்கணும், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும், கண்டிப்பாக வந்து சைல்டு பேர் பண்ணணும், ஸோ குழந்தை பெற்றுக்கணும். அவங்க வந்து வேலைக்கு போகிறது வந்து அந்த அவங்க வேலைக்கு போகிறது வந்து அந்த ஃபேமிலி பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் அவங்க சன்னை விட அவங்க வந்து ஏர்ன் பண்ணுற ஃபைனான்ஷியலி வந்து அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும், அவங்களோட சேலரி கீழே இருக்கணும். அண்ட் அவங்கக்கிட்ட எந்த ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க ஓன் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க சன்னை விட கம்மியாக தான் இருக்கணும். க்ரூமை விட எப்பவுமே பிரைடுக்கு வந்து ஒரு லெஸ்ஸர் ஸ்பெஷல் ஸ்டாண்டிங் தான் இருக்கணும் இண்டிவிஜுவலாக. ஆனால் ஃபேமிலி வந்து ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணணும், அந்த பிரைடோட ஃபேமிலி பேசிக்காக. அண்ட் அப்புறம் அந்த பொண்ணு பார்க்க வெள்ளையாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும். ஆனால் வெள்ளையாக இருந்தால் சில டைம் வந்து அது காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருந்தால் பரவாயில்ல. மாப்பிள்ளையை விட பொண்ணோட ஹைட் கம்மியாக இருக்கணும், முடி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கணும், நீளமாக தான் இருக்கணும், ரொம்பவே நீளமாக இருக்கணும். இது தவிர அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அப்போ அவங்களோட சொந்தக்காரங்களாம் வந்து எப்படி எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து அப்போது க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் மாறும். பட் இதெல்லாம் வந்து நார்மலாகவே இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இதெல்லாமே இண்டிவிஜுவலாக அந்த பிரைட் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ மொத்தத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு கொஞ்சம் அந்த ஸ்லேவ் மாதிரி தான் நிறைய விஷயத்தில். பட் இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆனாலுமே இந்த ரொம்ப வீட்டு வேலைலாம் பண்ணணும், அவங்க வேலைக்கு போனாலுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது க்ரூம் சைட் பார்த்தா மெயினாக வந்து அவங்களோட சேலரி தான், நிறைய சம்பாதிக்கணும். இது வந்து அவங்க மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் டால் அதெல்லாம் அந்த பிரைடை கம்பேர் பண்ணும்போது டாலாக இருந்தால் போதும். அப்புறம் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா வச்சுக்கணும். இந்த மாதிரி லைக் மோஸ்ட்டாக ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து க்ரூம்க்கு நிறையாவே இருக்கும். இப்போ ஃபேமிலிஸ் வந்து என்னென்ன ஃபேமிலிக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எப்பவுமே சொன்னது ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாமே இருக்கும். அதே வந்து அந்த பிரைடோட ஃபேமிலி, அதாவது அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அடங்கியே போகணும். அந்த க்ரூமோட ஃபேமிலிக்கு ரொம்ப வந்து ஒப்பீனியேட்டடாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து இப்போலாம் மாறுது, ஆனாலுமே ஜென்ரலாகவே அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ரொம்ப வந்து இன்வால்வ்டாக அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கொடுத்துடக்கூடாது. அண்ட் டவுரி கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இதில் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது அந்த மாப்பிள்ளை வந்து ஏர்ன் பண்ணால் கூட டவுரி கேட்குறது வந்து இங்கே தப்பு, ஓகேவா? சில கல்ச்சர்ஸில் வந்து டவுரி வந்து அப்படியே ரிவர்ஸாகவும் இருக்கும். அந்த க்ரூம் வந்து பே பண்ணி டவுரிக்கு பதிலாக ஒரு பேமெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அந்த பிரைடை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இது வந்து சில கல்ச்சர்ஸில், ஆஃப்ரிக்கன் கல்ச்சர்ஸில் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு. அண்ட் சில கல்ச்சர்ஸில் இன்னுமே இருக்குது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா டவுரி வந்து ரொம்பவே ப்ரிவெலண்ட்டான ஒரு விஷயம். டவுரிங்கிறது ஒரு பிரைடை வந்து க்ரூம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா க்ரூம் ஃபேமிலிக்கு பிரைட் ஃபேமிலி பே பண்ணுறது. ஸோ இப்போ பொண்ணோட ஃபேமிலி வந்து அந்த பையனோட ஃபேமிலிக்கு வந்து பே பண்ணுறது தான் டவுரி. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம் அண்ட் மானிட்டரியாக இருக்கலாம். இது அந்த ஃபேமிலியோட டிமாண்ட்ஸ் பொறுத்து. ஆனால் மோஸ்ட்டாக இது ஒரு சொசைட்டல் கம்பல்ஷன் தான். ஸோ யாருமே விருப்பப்பட்டு ஒன்றும் அதை பண்ணுறதில்ல. ஒரு கல்ச்சர் அப்படி இருக்குது, ட்ரெடிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவும் முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த டவுரி கொடுக்குறதெல்லாம். இது வந்து அதனால எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வைக்கிற மாதிரி. இது வந்து அந்த 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 பிரைடை வந்து கொஞ்சம் அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான். டவுரியோட ஆக்சுவல் ரீசன், அது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஜென்ரலாகவே த்ரூஅவுட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா விமென்க்கு வந்து செல்ஃப் ஸ்டாண்டிங்காக அவங்க இருக்க முடியாத ஒரு சொசைட்டியில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஃபைனான்ஷியலாக அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. அதனால் அவங்க இப்போது அவங்க ஃபைனான்ஷியலாக வந்து அவங்க ஃபேமிலி மேலே டிபெண்ட்டாக இருந்திருப்பாங்க அவங்க வளரும்போது. இதே அவங்க கல்யாணம் ஆகி போகும்போது அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு அவங்களோட டிபெண்டன்ஸ் இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட ஃபேமிலி மேலே தானே ஆகும். அப்போ அவங்க ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனை க்ரியேட் ஆகும்போதோ இவங்களுக்கு வந்து இவங்களை கட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரே வழி வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது கொடுத்து விட்டு அந்த டவுரி தான். அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி தான் இவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணும்.
ஆனால் இப்போலாம் பொண்ணுங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட யூஸ் வந்து நான் எக்ஸிஸ்டன்ட், பட் ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ்னாலே இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து அந்த குரூம் சைடில் வந்து அவங்க ரொம்ப க்ரீடியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த சொத்தை வந்து அவங்க பேரில் எழுதி வாங்கிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அது வந்து ப்ரைட் அவங்க அது பொண்ணுக்குள்ள சொத்து தான் அது. அது ஆக்சுவலாக அவங்களோட சேஃப்டிக்கு உள்ளது தான். ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக போகிறாங்கன்னா அது இஸ் ரீசன் டு கிவ் இட். ஆனால் அது அவங்க பேரில் மட்டும் தான் இருக்கணும். அது வந்து வேறு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது அவங்க சாய்ஸில் தான் இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி ஆர் எனிதிங் ரிலேட்டட் டவுரி ப்ரைடோட சாய்ஸ் மட்டும்தான். அவங்க பேரில் தான் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போது க்ரூம் அது இப்போ மாப்பிள்ளைக்கிட்ட வந்து ரொம்ப ஃபைனான்ஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போ டவுரி வந்து கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அது தப்பு தான். ஏன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற விஷயம் தான். அண்ட் அது வந்து கேட்குறது தப்பு. அது ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயம் அப்படி கேட்குறது. கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு சமன் கூட சொல்லிக்கலாம். ஆனால் இதே அந்த அவங்க மேலே இப்போது இவ்வளோ சேலரி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதை வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி அதை வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் டவுரி கேட்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் ஆக்சுவலாக இல்லை. அந்த க்ரூமோட ஃபேமிலி கேட்குறதுக்கு ரீசன் இல்லை. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த இண்டிவிஜுவல் ப்ரைடு மேலே இருக்குது. இதே இந்த சைடு அது அப்படியே ரெஸ்பிரேட் பண்ணிப்பாங்க. அந்த ப்ரைடுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் டவுரிங்கிறது வந்து இது வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தேவை. அண்ட் ஆப்வியஸாக இல்லீகலான ஒரு ரிக்வெஸ்ட். டவுரி ரிலேட்டடாக அவ்வளோ க்ரைம்ஸும் நடக்குது. இப்போ அந்த இனிஷியலாக வந்து க்ரூமோட ஃபேமிலி வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலி கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸோ ஏதோ மணியோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட அவங்க வந்து மேரேஜ் ஆகி போன பிறகு திருப்பி அந்த ஒரு அப்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த டவுரி ரீசனை வச்சு. அண்ட் சில டைம்ஸ் வந்து அவங்களோட டெத்துக்கு கூட அது வந்து வழி கொடுத்துரும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சிங்கிறத விட ரொம்ப ஒரு செப்பரேட்டான ஒரு சீரியஸான டாபிக் அண்ட் ரொம்ப சென்சிட்டிவானது கூட. அண்ட் இது ரிலேட்டடாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால இது வந்து இப்படி ஓப்பனாக அதை வந்து அப்படி சப்போர்ட் பண்ணி கேட்குறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், இது வந்து ஜென்ரலாக இப்போது டவுரி வந்து இப்போ க்ரூமோட ஃபேமிலி கேட்பாங்களா. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆன பிறகு வந்து பேக்ரவுண்ட் செக்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து சொல்லிட்டு பேரலாக நடக்கும். இல்லைனா அந்த கேள்வி அந்த யார் அந்த மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. பட் ஒரு பேக்ரவுண்ட் செக் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா யாருன்னு ஆக்சுவலி தெரியாதுல்ல. ஸோ அதனால் அவங்க கேரக்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ பர்சனாலிட்டிங்கிறது இப்போ தாங்க வருது. இது வந்து இனிஷியலான ஒரு ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. அவங்க ஜென்ரலாகவே ஒரு பேர் மினிமமாக இல்லீகலாக எதுவும் பண்ணாமல் அப்படி இருந்தால் போதும். ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியை இப்போ எடுத்துக்கிட்டோன்னா லைக் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அப்படி ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணுக்குன்னா வந்து ஜென்ரலாக அந்த மாப்பிள்ளை சைடு வந்து அவங்க பர்சனாலிட்டிக்கு வந்து பேக்ரவுண்ட் செக் தான் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்க குடிப்பாங்களா, சிகரெட் பிடிப்பாங்களா, அது மாதிரிலாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஆங்கர் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா, தகராறுலாம் பண்ணுவாங்களா ஊரில் சுற்றி, அந்த மாதிரி பார்ப்பாங்க. பட் சில டைம் வந்து இப்போது மானிட்டரியாக எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ரிச்சாக இருக்கீங்க பொறுத்து அதை பொறுத்து உங்கள் பர்சனாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அந்த ஃபேமிலி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மானிட்டரியாக நல்லா இருக்கீங்க, ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனாலிட்டி வந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அந்த பொண்ணை. மொத்தத்தில் ஒரு மேலுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் அலாங் வித் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து டாப் ஆஃப் த மார்க்கெட். இதே ஒரு பொண்ணுக்கு வந்து பியூட்டி அலாங் வித் ஃபைனான்ஷியல் அதுவும் சேர்த்து அண்ட் சோஷியல் ஸ்டாண்டிங் அது எல்லாமே. ஆனால் ஆல் ஆஃப் திஸ் கம்ஸ் செகண்ட் டு காஸ்ட். ஓகேவா, காஸ்ட் அண்ட் ரிலீஜன் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அரேஞ்ச் மேரேஜை பற்றி பேசுகிறோம். ஸோ லவ் மேரேஜ் வந்து இன்னொரு செப்பரேட் டாபிக். ஆனால் என்ன தான் பேக்ரவுண்ட் செக் எப்படி பண்ணாலுமே அவங்களோட உண்மையான பர்சனாலிட்டி எப்படியுமே நமக்கு தெரிய போகிறதில்ல மேரேஜ்க்கு முன்னாடி. ஏன்னா ஜென்ரலாகவே வந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸில், அதாவது இப்போது பார்ட்னர்ஸ் சம்மந்தப்பட்ட லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல்ஸாக நம்ம நடந்துக்கிற விதம் சொசைட்டியில் இருக்கிறத விட டிஃபர் ஆக தான் செய்யும். ஸோ சொசைட்டியில் எல்லாத்துக்கு முன்னாடியும் அவங்க எவ்வளோ தான் நல்லா நடந்துக்கிட்டாலும் அவங்க பார்ட்னர்கிட்ட எப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்க கூட வாழாமல் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லவே முடியாது. இல்லை டைஸை ரோல் பண்ணுற மாதிரி தான், ஏதோ ஒரு நம்பரை கெஸ் பண்ணி ரோல் பண்ணுறது. இங்கே என்ன அங்கே வந்து நம்பர்ஸ் கெஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப சீரியஸான விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து நம்ம லைஃப்பை வந்து லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஒரு முக்கியமான ஆளை வந்து நம்ம அப்படியே ரேண்டமாக சூஸ் பண்ணுற மாதிரி தான். நல்லவங்களாக இருக்கணும்னு ஹோப் பண்ணி ப்ரே பண்ணி மாதிரி பண்ணிட்டு நல்லவங்க
நல்லவங்க இல்லைனா கூட அவங்க கூட தானே இருந்தாகணும். ஸோ ஒரு கம்பல்ஷன் க்ரைட்டேரியா. அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்லைனாக எல்லாத்துக்கும் இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இண்டிவிஜுவலாகவோ இல்லை ஃபேமிலியாகவோ. அண்ட் இது தவிர வந்து இப்போது இதில் வந்து நோட்டீஸ் பண்ணால் இதெல்லாமே ரொம்ப ஒரு ஷேலோவான ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா ஒரு லைஃப் ஃபுல்லாக ஒருத்தவங்களோட ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இன்னும் நிறையா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும் இல்லையா. ஆனால் அதெல்லாம் இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ மேபி அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டஃப்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ வந்து நம்மளோட மனசு தவிர மற்ற சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ வந்து அவங்க முன்னாடி ரெஸ்பான்சிபிள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இப்போ எவ்வளோ குழந்தை வேணும், ஃபைனான்ஸில் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், யார் வீட்டில் யார் இருக்க போகிறா, அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிறது, ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட் எல்லாமே வந்து அவங்க டிசைட் பண்ணுறது வந்து இப்போ மெச்சூராக டிஸ்கஸ் பண்ணால் கூட இப்போ அவங்களோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்னா அந்த லவ் ஃபீலிங். ஸோ அது வந்து அந்த பார்ட்னரோடு இருக்காது. ஸோ இது வந்து இந்த லைஃப் பார்ட்னருங்கிறது அரேஞ்ச் மேரேஜ் மூலமாக வர்றது. இட்ஸ் நாட் அ லவ்வர். ஓகேவா? டெக்னிக்கலி அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து ரோலிங் த டைஸ் இல்லையா. ஸோ ரேண்டமாக ஒருத்தவங்க சூஸ் பண்ணுற மாதிரி தானே. அதனால் லவ்ங்கிற ஃபீலிங் வராது. ஸோ இப்போ வந்து உடனே அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து அப்யூசிவாக தான் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக நம்ம அதை வந்து போட்ட முடியாது, கேட்டகரைஸ் பண்ணிட முடியாது. ஆனால் ஒரு அந்த லவ்ங்கிற இருக்க வேண்டிய அந்த ஃபீலிங். இப்போ மாடர்ன் மேரேஜஸில் வந்து லவ்னால தான் 2 பேரும் இணைகிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் எக்ஸிஸ்டான ரீசனே வந்து பவர் கண்ட்ரோலுக்காக. இப்போ வந்து இந்த குரூம் வந்து அந்த ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பிரைடை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கண்ட்ரி வந்து இவங்க கண்ட்ரோலில் வரும். அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக அண்ட் ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் அந்த மாதிரி அது வந்து வெல்த்தி ஃபேமிலிஸில், பிஸ்னஸ் ஃபேமிலிஸில் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு அரேஞ்ச் மேரேஜஸ் நடந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க சொசைட்டியில் அதெல்லாம் தேவையே இல்லை. அதனால ரொமான்டிக் லவ் வந்து இருக்காது. ஒரு பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப் வேணா இருக்கலாம் மேக்ஸிமம். பட் அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், அந்த ஹார்ட் ஃப்ளட்டரிங் அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி கம்மி தான். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்து பார்த்தோன்னா எல்லோரும் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து நீங்கள் அப்படி அந்த ஃபீலிங்லாம் நினச்சிட்டு இருக்க ஃபீலிங் கூட லவ்வாக கூட இருக்காது. ஏன்னா நம்ம சொசைட்டியில் அதை ரொம்ப வந்து சப்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் வந்து நேச்சுரல் ஃபீலிங் வந்து லவ். ஆனால் அந்த நேச்சுரலான ஃபீலிங்கை வந்து சப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை ஷேம் பண்ணி அதை வந்து அசிங்கமாக கருதி நம்ம வளர்க்கப்படுறதுனால நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இன்னுமே யாருக்குமே தெரியவே தெரியாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் அட்ராக்ஷனே லவ்னு கன்சிடர் பண்ணிப்போம். அதான் அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகுறது. ஸோ அதனால் வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜுங்கிறதே வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையுமே பற்றி வளர்த்து இது வந்து எல்லா சாய்ஸஸையுமே கண்ட்ரோல் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணி டிசைட் பண்ணி அதுக்கு பிறகு காலேஜ் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ஸ்கூல் டிசைட் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் விளாடணுமா இல்லையான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, எந்த ஏஜில் அந்த ஸ்போர்ட்ஸ் விடணுன்ட்டு அவங்களும் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் காலேஜ் போய் முடிச்சுட்டு ஜாப் இதுலேயும் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உங்கள் லைஃப் பார்ட்னர்லேயும் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. நார்மலாகவே டிப்பிக்கலான ஒரு இந்தியன் பேரண்டிங் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இது. ஸோ அதோட ஒரு பார்ட் ஆஃப் இட் தான் இது. ஆனால் மற்ற சாய்ஸஸை விட இது வந்து ரொம்பவே நம்ம லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாய்ஸ். ஒரு அடல்ட்டாக இப்போ நம்ம வந்து 20s வரைக்குமே காலேஜ் வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு சரி காலேஜ் ஒரு 22, 23 முடிஞ்சிடும்னா அதுக்கு பிறகு அதுக்கு மேலேயும் அவங்க வந்து நம்ம லைஃப்பில் வந்து இந்தளவுக்கு டெசிஷன் எடுக்கிறது நம்மளை வந்து எமோஷ்னலி ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளுக்கு கடைசி வரைக்கும் மெச்சூரிட்டி இருக்காது டெசிஷன் எடுக்கிறதுல, எஸ்பெஷலி லைஃப் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல. அந்த மாதிரி நிறையாவே அஃபெக்ட் ஆகும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜஸில் வந்து நம்மளோட ஃப்ளாஸ் எல்லாமே வந்து வெளில வந்தால் கூட அது பெருசாக எஃபெக்ட் இருக்க போகிறதில்ல. ஒரு விஷயம் ஃப்ளான்னு நம்ம எப்போ தெரிஞ்சுப்போனா அதை வந்து இன்னொருத்தர் நம்மகிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு அதை மாற்றணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும்போது. ஆனால் எப்படியுமே நான் என்ன தான் தப்பு பண்ணாலும் எப்படி தான் நடந்துக்கிட்டாலும் டிவோர்ஸுங்கிற ஆப்ஷனே அதில் கிடையாது அரேஞ்ச் மேரேஜஸில். அதனால ஒரு மாற வேண்டிய ஒரு மோட்டிவேஷன் வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கவே செய்யாது. அப்புறம் நம்மளுக்கு நம்ம பர்சனாலிட்டி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எப்போ வரும்னா நம்மளுக்கு ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருக்கும் போது, இல்லைனா ஒரு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் சிஸ்டம். அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா ரிவார்ட் சிஸ்டம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதை எனக்கு கிடைக்கும், இப்படி பண்ணால் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்கன்னா இப்போ நான் மாற்றிக்கிட்டேன்னா அது லவ் ரெஸ்பிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அட்லீஸ்ட் லவ் மேரேஜஸில் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகும். பட் அரேஞ்சில் வந்து அந்த ஒரு டாப்பிக்கே இடம் கிடையாது. ஏன்னா அந்த மேரேஜே இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் லவ், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபைனான்ஷியல் ஸ்டஃப். அது வந்து இப்போது யோசிச்சு பார்த்தா அந்த பையன் வந்து அவ்வளோ சம்பாதிச்சு இப்போ அவங்க இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம்.
அப்போது அவ்வளோ சேலரி அவங்க சம்பாதிக்கலன்னா அந்த பொண்ணு அவங்க சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு அவங்க லுக்ஸோ இல்லை அவங்க சேலரியுமே வச்சுப்போமே, இவங்க அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் இந்த பர்சனை அவங்க சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஷாலோவான ஒரு பேசிஸை வச்சு அடிப்படை வச்சு தான் அந்த மேரேஜே நடக்குது. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் ஸ்டூப்பிடான விஷயம். ஆனால் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி தானே. எஸ்பெஷலி நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த லவ் ஃபீலிங்லாம் வரணும், ஹார்ட் ஃப்ளட்டரிங் ஆகணும், அப்புறம் அவங்க வந்து இது பண்ணணும் அது பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அது ஆஃப்டர் மேரேஜ் அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் அரேஞ்ச் மேரேஜஸை க்ரிட்டிசைஸ் பண்ணாலுமே இதுக்கு காமன் ஆர்குமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது லவ்னு எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணி அதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ ஒருத்தங்க வந்து அந்த சுச்சுவேஷனில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகுது, அவங்க லவ்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட லைஃப்பையும் நம்ம வந்து ரொம்ப டிக்டேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் நார்மலாகவே ரைஸ் ஆகுறது. அது வேலிட் ஆர்குமெண்ட் தான். முந்தின நாள் ஸ்ட்ரேஞ்சர் அடுத்த நாள் ஹஸ்பண்ட் அந்த கான்செப்ட் தான் இதில் வந்து ஒன் லைனில் அரேஞ்ச் மேரேஜ் சொல்கிற விதம். ஸோ அந்த லைன் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது அது லவ்ங்கிற ஃபீலிங் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு பேரலல் தாட்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ லைக் நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறதுனால எனக்கு அப்படி தோணுது. பட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாகவே வேரி ஆகும். ஸோ அதனால் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனாலுமே இப்போது இன்னொன்று என்னென்னா, இந்த ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அரேஞ்ச் மேரேஜஸ் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பேர்ட் டு லவ் மேரேஜ் அப்படிங்கிறது. இதில் இன்னொன்று வந்து இந்தியன் மேரேஜஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடக்கிற மேரேஜஸ்லாம். அது வந்து கண்டிப்பாக வந்து ஆப்வியஸாக தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா டிவோர்ஸ் வந்து இங்கே ரொம்ப பெரிய டேபு. அது வந்து பண்ணால் சோஷியலி வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி தான். அதனால் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து அந்த மேரேஜஸில் வந்து இப்போ நம்ம எதை வந்து சக்ஸஸ் மெஷர் பண்ணுறோங்கிறதுல இருக்குது. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் வந்து அது ஏன் சக்ஸஸ்ஃபுல்னால் அதோட என்டையர் எய்ம் ஆஃப் அரேஞ்ச் மேரேஜ் வந்து இஸ் டு ஹேவ் அ ஃபேமிலி. அதில் வந்து உங்கள் லவ் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்களா இல்லையாதான் நோ ஒன் கேர்ஸ். ஸோ அங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பார்த்து உங்கள் லைஃப் வந்து அவங்களுக்காக வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து வளர்த்தி உங்களை மாதிரியே ஒரு இன்னொரு வெர்ஷன் ஆக்கி அவங்கள வந்து அவங்களோட உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் அம்மா அப்பா உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணி சாய்ஸஸ் எடுத்ததுனால உங்களுக்கு என்னென்ன ரிக்ரெட்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் அந்த பையனோ பொண்ணு மேலேயோ வந்து திணிச்சு, அட் த சேம் டைம் சொசைட்டி அவங்க மேலே என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதையும் திணிச்சு வளர்த்து அதுக்கு பிறகு இதே ஒரு சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும் கடைசி வரைக்கும். அப்புறம் வந்து இந்த ஜென்ரேஷன் சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து இப்படி உங்களோட சிஸ்டம் கிரிட்டிசைஸ் பண்ணால் வந்து அப்படி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். ஸோ இதுதான் ஒரு டிப்பிக்கலான ஒரு லைஃப் சைக்கிள். இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் வந்து இதுக்கான ஒரு பேஸ், இது ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு. அதனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அரேஞ்ச் மேரேஜஸ் ரொம்பவே ஸ்டேபிளாக தான் தெரியும். ஆனால் உள்ளே வந்து அது ஒரு டாக்ஸிசிட்டி சைக்கிள் மாதிரி. ஏன்னா கடைசி வரைக்கும் யாருமே அவங்க லைஃப்பில் வந்து நீ இப்படி பண்ணுறது தப்பு, ஏன்னா முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட்டாக இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்புறம் அது எண்டானால் கூட அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இது வந்து என்னோட தப்பு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காது. ஏன்னா நீங்கள் எஸ்பெஷலி வந்து இந்த போஸ்ட் பிரேக்கப் அந்த ரொம்ப கோட்ஸ்லாம் வச்சுட்டு பாட்டெலாம் போட்டுட்டு ரொம்ப ஓப்பனாக வந்து நிறைய பேர் சுற்றுவாங்கல்ல, அவங்களோட இந்த டைமில் வந்து அவங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க மேலே என்ன தப்பு இருந்துச்சுன்னு கொண்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து மெஜாரிட்டி வந்து ப்ளேம் பண்ணுறது தான். ஸோ அவங்க விட்டுட்டு போயிட்டாலே அவங்க வந்து அந்த பிரேக்கப் இனிஷியேட் பண்ணாலே வந்து அவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களே அந்த பப்புக்குள்ளே வாழ வேண்டியது. அப்புறம் ஒரு செல்ஃப் பெட்டி க்ரியேட் பண்ணிட்டு செல்ஃப் விக்டமைஸ் பண்ணிவிட்டு அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துகிட்டு போகாமல் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணி அப்போதைக்கு அது பெரிய விஷயம் தான். பட் எவ்வளோ வருஷம் தான் அதை பற்றியே சோகமாகவே இருந்துகிட்டு இருக்க முடியும். ஆஃப் டாபிக் போயிடுச்சு. எனிவேஸ் பேசிக்லி வந்து அரேஞ்ச் மேரேஜஸில் இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ளாஸ் வந்து ரொம்பவே வெளியில் எக்ஸிபிட் ஆயிரும் இல்லையா. ஏன்னா இன்னொருத்தவங்களோட நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஆப்வியஸாக அவங்களோட உண்மையான பர்சனாலிட்டி வெளில வந்துட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்டே பண்ணாமல் இருக்கும்போது எஸ்பெஷலி ஒரு எந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து டெஃபினட்டாகவே இந்த மாதிரி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸில் நிறைய அவங்களுக்கு வந்து ஃப்ளாஸ் அவங்க இப்போ ஒரு இம்மெச்சூராக நடந்துக்கிட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது ஜென்ரலாக. இதை வந்து அதை இன்னொருத்தங்க பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. இதனால சண்டை எழும். அப்புறம் வந்து அதுவே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ரிசன்மெண்ட் ரைஸ் ஆயிரும். ஸோ அது அப்புறம் வருஷம் ஆக அப்புறம் அவங்க குழந்தைங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.